நாம் வடலூரை புத்தக நகரமாக மாற்றிட்டா கண்டிப்பாக புனித நகரமாக வெகு விரைவில் மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் சன்மார்க்கிகள் அனைவரும் இதை உணரணும். வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்டுக்குப்பம் சித்தி வளாகம். வள்ளலார் சித்தி அடைஞ்சார் இல்லைங்களா, அந்த இடத்துல இருக்கிறேன். கொஞ்சம் சுற்றி க்ரௌடு இருக்கிறதுனால ஸ்பீச் கொஞ்சம் ஒர்ஸ்டாக கூட இருக்கலாம். அதை பற்றி கவலை இல்லை. முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பதிவை கடைசி வரைக்கும் பார்த்து அனைத்து சன்மார்க்கிகள், அதாவது நம்மவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடுமான வரைக்கும் ஒரு 1 மில்லியன் பேருக்காவது அனுப்பிச்சிடணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் ஒரு யுனெஸ்கோவில் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அவங்களுக்கு மட்டும் அனுப்பிச்சா போதும். இல்லை அட்லீஸ்ட் ஒரு 1 மில்லியன் பீப்புளுக்கு நீங்கள் அனுப்புனா கண்டிப்பாக இது யுனெஸ்கோவை ரீச் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஏப்ரல் 23 உலக புத்தக தினம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இந்த உலக புத்தக தினம் ஆரம்பிக்கப்பட்டதின் நோக்கம் என்னென்னா, மனிதர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கலாச்சாரம், பண்பாடு, ஒழுக்க நெறிகளை மறந்துடக்கூடாது. அடுத்த தலைமுறைக்கும் அவங்க அதை கொண்டுட்டு போகணும் அப்படின்றதுக்காக புத்தக கலாச்சாரத்தை வளர்க்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. அப்படி அவங்க செய்யும் பொழுது 1995 ஏப்ரல் 23 இதே காலகட்டத்தில் பாரிஸில் யுனெஸ்கோ எடுத்தாங்க. ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுது. இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடலூர் புனித நகரமாக மாறுதோ இல்லையோ, ஆனால் ஒரு புத்தக நகரமாக நம்ம மாற்ற முடியும். ரைட்டுங்களா? உடனடியாக புனித நகரமாக மாற்ற முடியாது. அதுக்கு நிறைய ஆளுமைகள் தேவை. அதுக்கு சரியான அமர்வுகள், ஆளுமைகள், திட்ட வரைக்குழு எல்லாம் ஒன்றா இருந்தால்தான் ஆரம்பித்து செயல்படுத்த முடியும். அது அப்புறம் பார்ப்போம். ஆனால் இந்த புத்தக நகரமாக வடலூரை மாற்ற முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் நான் சொன்ன மாதிரி யுனெஸ்கோ அதாவது புத்தகங்களை பகிர்தல், புத்தகங்கள் வாசித்தல், புத்தகங்கள் வாங்கிறத ஊக்குவிக்கிறது, புத்தக வெளியீடு, பேச்சு போட்டி, சொற்பொழிவு, இந்த மாதிரி புத்தகங்கள் சார்ந்த விஷயங்களில் எந்த விதத்துலையும் நம்ம சலச்சம் கிடையாதுங்க. நமக்கு வள்ளல் பெருமனார் அருட்பா, ஒழிரொடுக்கம், சின்மய தீபிகை, உரைநடை பகுதி, மூலிகை சார்ந்த குறிப்புகள், இன்னும் பல நூட்களை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய சித்தர் நூல்கள், நிறைய தேவாரம், திருப்பதிகங்கள், திருப்புகழ், இந்த மாதிரி பல நூல்களை நம்ம படிக்கிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட அறிஞர்களின் நூல்களையும் நம்ம வாசிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் வடலூரை ஒரு புத்தக நகரமாக மாற்றக்கூடாது? வடலூரை புத்தக நகரமாக மாற்றுவதற்கு அனைத்து சாத்தியக்கூறுகளும் நம்மிடம் இருக்குது. வடலூரை புத்தக நகரமாக மாற்றணும் அப்படின்னா நம்ம இந்த செய்தியை நிறைய பேருக்கு பகிரணும். இது யுனெஸ்கோவின் காதுகளை சென்றடையணும். அதனால் இந்த செய்தியை கூடுமான வரைக்கும் நம்ம நிறைய பேருக்கு பகிர்வோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. நன்றி.